நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மனோகரனுக்கு வந்த நிலைமைய பார்த்தா ரொம்பவே சிரிப்பா தாங்க இருக்கு. ஏன்னா, இந்த சுடரிய வந்துட்டு எப்படியாச்சும் கையும் களவுமா சிக்க வைக்கணும்னு நெனச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் பேய் இருக்குன்னு நம்ம அன்னபூர்ணி, நம்ம மல்லி போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவள வந்துட்டு நேர் வழியிலே நம்ம விஜய் மாப்பிள்ளை தம்பிகிட்ட நிப்பாட்டணும். இவ வந்துட்டு திருடி உண்மையிலேயே இவன் மனநிலை பாதிக்கப்படலன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு சதி திட்டத்த போடுறாங்க. ஆனா, அது வந்துட்டு கடைசியில நம்ம மனோகரனுக்கே ஒரு ஆப்ப வந்து நிக்கும்னு நெனச்சாலே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா, இந்த ஒரு சுடர் வந்துட்டு ரொம்பவே ஒரு புத்திசாலி மாரி நெனச்சுட்டு, இந்த மனோகரன பேய்ன்னு நெனச்சு பயங்கரமா அடி பொளந்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்துட்டு யாரோ வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டாங்க அப்டின்ற மாரி விஜயும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இப்பதாங்க நம்ம மல்லி மட்டும் கரெக்ட்டான சந்தர்ப்பத்துல வந்து நம்ம மனோகரன காப்பாத்துனா கண்டிப்பா நம்ம மனோகரன் நெலம ரொம்பவே மோசமா போயிடுங்க. ஏன்னா, இந்த சுடருக்கு வந்துட்டு இது மனோகரன் தான் உள்ள இருக்கிறது அப்டின்ற உண்ம தெரிஞ்சிருச்சுங்க. தெரிஞ்சு வந்துட்டு இவன் திருடன் திருடன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்துட்டு யார் என்ன அப்படின்னு கூட வந்துட்டு பார்க்காம பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களான்னு இந்த ரேணுகான்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டுட்டு இருக்காலே இந்த சுடரி, அவளோட உண்மைகள் வந்துட்டு எப்போ தான் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம மல்லி போட்ட பொறியிலே சிக்க மாட்டேருக்குங்க, நம்ம அன்னபூர்ணி போட்ட சதி திட்டத்திலே சிக்க மாட்டேருக்குங்க. கண்டிப்பாக பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த சுடரி வந்துட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி எடுத்துட்டா. ஆனால் எடுத்தது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவ மனோகரங்கிட்ட மட்டும் சிக்காமல் ஒரு பக்கம் நம்ம கதிரேசன்கிட்டையும் சிக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எப்படியோ வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த சுடரோட சுயரூபத்தை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இந்த இப்போ வரைக்கும் இந்த சுடரி வந்துட்டு உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப நல்லாவே நடிச்சிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு சில டைமில் எல்லாருக்கும் சந்தேகம் வர்ற மாதிரி காமிச்சு கொடுத்துட்டு இருக்குங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்களான்னா இந்த ஒரு வீட்டில் மனோகரனுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு, நம்ம அன்னபூர்ணிக்கும் சந்தேகம் வந்துடுச்சு, இப்போ நம்ம மல்லிக்கும் சந்தேகம் வந்துடுச்சுங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு சந்தேகம் நம்ம விஜய்க்கு வந்துட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா விஜய்க்கு மட்டும் இந்த ஒரு சந்தேகம் வந்தால் கண்டிப்பாக அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னதான் வந்துட்டு இவ கேவலமான எண்ணத்தில் இருக்கட்டும், இல்லை ரொம்பவே அதிபுத்திசாலி நினப்பில் இருந்தாலும் இவளுடைய சுயரூபம் வந்துட்டு பழிக்காதுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா உண்மையுமே வந்துட்டு கக்க வச்சுருவாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்ட. ஆனால் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்போ நம்ம கதிரேசன் வந்துட்டு இப்படி ஏமாற போகிறத நினச்சா ரொம்பவே வந்துட்டு சங்கடமாக இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு எல்லாரோட சுயரூபம் வந்துட்டு இப்போ தாங்க தெரிய வருது. மனோகரன் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த சுடரை வந்துட்டு கண்டுபிடிக்கணும், ஏன்னா மல்லியோட வாழ்க்கை தான் கெட்டுட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆவேசப்பட்டு இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம கதிரேசனே வந்துட்டு நம்ம விஜய்க்கு ஆகாதவங்களாக தான் தெரிய போகிறாங்க. ஏன்னா இந்த சுடரி வந்துட்டு எல்லாருமே மைக் வச்சுட்டு இருக்காங்க. இவ பண்ணுற ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு நம்ம விஜய்க்கு ரொம்பவே வந்துட்டு சங்கடத்தை கொடுக்குது. இவ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னா நீங்கள் எல்லாரையும் வந்துட்டு இப்படி கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்துட்டு இவளை கூட்டிட்டு தனியாக கூட போயிடுறேன். ஆனால் இப்படியெல்லாம் வந்துட்டு எதுப்பால் இவளை காயப்படுத்தாதீங்கன்னு நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே அக்கறையில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம மல்லிக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுதுங்க. என்ன தான் வந்துட்டு நம்ம நல்லது பண்ணாலும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு கெட்டவங்களாக தான் தெரியுங்க. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேங்க. தேங்க்ஸ் சார் மல்லி நேயர்களுக்கு.